இன்றைக்கி நாங்கள் திரும்பி சென்னைக்காக கிளம்புறோம். செட் பை பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். வைஃப் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு எமோஷ்னலாக ஒரு பாய் சொன்னாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா கண்ணுனா கலங்கிச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரும்பி சென்னைக்காக கிளம்புறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி பார்த்தீங்கன்னா வந்து கல்ச்சர் படி பொட்டுனா வச்சு ஸ்வீட்னா கொடுத்து எங்களை வழி அனுப்பிச்சாங்க. ஏன்னா நாங்கள் சென்னைக்கு எப்போ கிளம்புறோமோ இந்த மாதிரி தான் வந்து தங்கச்சி வந்து எங்களை வழி அனுப்புவாங்க. தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா கரண் விட்டு பிரிய மனசே வரல, ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாக்கு குட் பை சொல்லிட்டு நாங்கள் ஜோத்பூர் இருந்தால் ட்ரெயின் ஏற போகிறனால போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து பள்ளியில் ரொம்ப ஃபேமஸான இந்த ஸ்வீட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அல்வா கிடைக்கும். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளி சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ். யாராச்சும் ராஜஸ்தான் வந்தால் கண்டிப்பாக இந்த அல்வா வாங்கி தான் போவாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அல்வா வாங்கிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்திருக்கோம், ராஜஸ்தானில் புகழ்பெற்ற ஓம் பன்னா மந்திருக்கு தான் வந்திருக்கோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க ஹிஸ்ட்ரி, நான் உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஸோ எங்கள் ஓம் பன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில். பார்த்தீங்கன்னா இந்த சைட் போகிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வராமல் போக மாட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓம் பன்னா வேண்டிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் கிளம்பிட்டோம். ஒரு 2 hour டிராவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜோத்பூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து ஒரு 1 hour இயர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் லக்கேஜ் தான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு தம்பியை உட்கார வச்சுட்டு நானும் வைப் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே சாப்பிட போகலான்னு சொல்லி ஒரு டைம் ஒரு ராஜஸ்தானி டிஷ்ஷை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம்னு சொல்லி நானும் வைஃபும் வந்து சூப்பரான ராஜஸ்தானி தாலியை வந்து நல்லா கட்டுன்னு கட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் பார்சல் வாங்கிட்டு திரும்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிப்பச்சருக்காக ரெடியாக இருந்தது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். இது ஜோத்பூர்லேருந்து கரெக்டாக 4:30க்கு எடுத்துருவாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 4:30 ட்ரெயின் கிளம்பிச்சு. நான் சொந்த ஊர் விட்டு வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் சொந்த ஊர் விட்டு வந்தால்? அப்படி இருந்து தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சூப்பரான டின்னரோட டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 2க்காக வந்து நெக்ஸ்ட் விளாக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.